வாய் வரவில்லை. ஏனென்று கேட்டால் பகவானோடு இன்று நாங்கள் கழித்த பொழுதுகள் எண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு கருணை, அவ்வளவு வேலைகள் இங்கு செய்திருக்கிறோம். எம்பெருமானை விட்டு ஒரு நொடி கூட விலகியது கிடையாது. ஒரு நாள் மதுரைக்கு போனா அடுத்த நாள் 3 நாள் இருக்கும். எல்லா பிள்ளைகளும் நான் என்றிருப்பதே கிடையாது. இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் எம்பெருமான் மேலே அளவு கடந்த பக்தியை வைத்திருந்த காரணத்தினாலே இந்த வீட்டிற்குள்ளே, இந்த மண்ணிலே ஒவ்வொரு மண்ணும் அவருடைய அற்புதத்தை காட்டக்கூடிய இடமாக அவரு இந்த வேப்பமரம் இருக்கு. அதை தான் வந்த உடனே ஆரம்பத்தில் 2001-2 எல்லாத்தையும் சுத்த விடுவார் அந்த மரத்தை. அந்த மரத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது. ஒரு பொருளை தொடப்பட மாட்டார். அதை அவ்வளவு பக்குவமாக வச்சிருப்பார். சாமி சொல்லக்கூடிய வேலைகளை நாம் பார்க்கும்போது ஆரம்ப கட்டத்திலே என்ன இப்படி ஒரு வேலையை சொல்றாரு, இதனால என்ன கிடைக்கும் என்று நாம் ஒரு வினோதமாக பார்க்கக்கூடிய காலம் அந்த காலம். ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி யோசிச்சு சொல்றாரு. கனமாக இருப்பார். பேசுறது என்பது, பகவானிடம் பேசுவது என்பது நடவாத காரியம். இன்றைக்கு நிறைய யூடியூப்ல நிறைய போடுறாங்க. அது அன்புக்கு அவர்களுடைய தனக்கும் பகவானுக்கும் உள்ள உரிமையை வெளிப்படுத்துவதற்காக பிடிப்படுத்தி போடுகிறார்கள். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது, நாம் தப்பு சொல்லுவது கிடையாது, அதுல வேண்டாம். ஆனாலும் கூட ஆரம்ப கட்டத்திலே நெருப்பு பறக்கும் எம்பெருமான். அவர் கிட்டத்துல போய் நிக்கணும்னு சொன்னா கை காலெல்லாம் நடுக்கும் அந்த காலம். அப்படி காலத்திலே ஒரு எந்த ஒரு அமைப்போ ட்ரஸ்டோ இல்ல நீ நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் பக்கத்துல போய் கேட்கவே முடியாது எம்பெருமான். அவர் என்ன சொல்றாரோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அது உண்மை நாளுமே அவ்வளவுதான். அங்க யாருக்கு நாட்டம் கிடையாது. நேற்று வந்தவன், இன்னைக்கு வந்தவன், 25 வருஷம் வந்தவன், இல்ல நான் ரொம்ப நாளா சாமிக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன், வித்தியாசமே இன்று வரை கிடையாது. இன்று வரை கிடையாது. எல்லாரும் இன்னும் கூட நான் சொல்ல போனால் இப்பொழுது பார்க்கின்றேன். எம்பெருமானை பார்த்து நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறோம், எம்பெருமானிடம் வாழ்ந்திருக்கிறோம், எம்பெருமானுடைய கருணைக்கு பாத்தியப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட, ஆனால் இன்று வந்தவர்கள் எம்பெருமானை பார்க்காதவர்கள் எங்களையெல்லாம் முந்தி அந்த பக்தியிலே சென்று கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். அது என்ன அப்படி ஒரு தாற்பயம் அவரிடம் இருக்கிறது என்று புரியவில்லை. நாங்கள் எல்லாம் கடைபிடிக்காத நல்ல ஒழுக்கங்களை இப்பொழுது வந்தவர்கள் கடைபிடிக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் செய்ய முடியாத செயல்களையும் பக்தியிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது பெருமானுடைய புகழை, அவருடைய அற்புதத்தை நாங்கள் சொல்லவா வேண்டும். அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா 1-2 அல்ல, மதுரை ஞான சபையில இருந்து நிறைய புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டு வந்தோம். எம்பெருமான் மதுரைக்கு வந்த கதையை சொன்னால் மிகப்பெரிய கதையாக இருக்கும். ஏனென்று கேட்டால் அவரு எந்த ஒரு அமைப்புக்கும் இடம் கொடுக்காமல் இருந்த காலத்திலே மதுரையிலே ஞான சபை என்று வைப்பதற்கு பேர் எங்களுக்கு தெரியாது, எப்படி வைக்க வேண்டும் என்று தெரியாது. பெருமானுக்கு உடல்நலம் சரியில்லை. அப்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து சாமிக்கு உடல்நிலை சரியில்லை, மதுரையில ஒரு சின்ன அமைப்பை நிறுவி ஏதாவது நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், தியானம் பண்ணுவோம், சாமிக்கே நாங்க பிரார்த்தனை பண்ணுவோம். அப்போது இருந்த அறிவு அவ்வளவுதான். பகவானுடைய நலம், பகவான் நல்லா இருக்கணும், பகவான் நலமாக இருக்கணும்னு அன்றைக்கு இருந்த அந்த அன்பின் காரணமாக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் ஒத்துக்கொள்ளவில்லை. சாமிக்கு போய் செய்யறது பிடிக்கல, இருந்தாலும் பகவானிடம் நாம் ஒரு உத்தரவு கேட்டுக்குவோம், வாங்க எல்லாரும் போய் பகவான் சரின்னு சொன்னார்னா அமைப்பு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லியாச்சு. ஏன்னா அந்த காலம் அவ்வளவு கடுமையாக இருப்பார் எம்பெருமான். நெருப்பு பொருள் பறக்கும் அவர்கள். அப்போ போயிருந்தோம். இங்கே சாலையிலே பகவான் அவர்கள் போன உடனே அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டது மட்டுமில்லை, அவர்தான் திட்டம் போட்டிருந்தார், எதை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருந்தார். அற்புதமான பகல் வேலை ஒரு 11 மணி. நானே நம்மளுடைய பக்தர்கள் இப்போ அவர்கள் எல்லாம் இல்லை, பகவானிடம் இருந்த சீடர்கள் யாருமே ஒரு நல்ல முறையிலே கவனிக்கப்படவில்லை. அவருக்கு பின்னால் அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்கிறது. எம்பெருமானோடு இருந்த, எம்பெருமானையே தஞ்சம் என்று இருந்த, எம்பெருமானுக்கே தொண்டு செய்து கொண்டிருந்த பிள்ளைகள் எல்லாம் இன்று 4 பேர் இறந்து விட்டார்கள். பல பேர் இன்று அதை என்ன சொல்லுவது, மிகவும் கஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அவர்கள் இருக்கும் போதே வேலை எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் இப்போது ஆதரவற்று நிற்கும் போது பார்க்கும் போது எம்பெருமானைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அவருடைய பயணம், அவருடைய சிந்தனை என்னவென்று நாம் அறிய மாட்டோம். அது ஒரு புறம் இருக்கிறது. அந்த 11 மணிக்கு வந்த உடனே எங்களை எல்லாத்தையும் கல்லள்ளி போடு, மண்ணள்ளி போடு, எல்லாம் ஒரு 3 மணி நேரம் கடுமையான வேலை வாங்கினார்.
வேலைனா அப்படி வேலை. அசந்து போயிட்டோம். அசந்து போனதுக்கு அப்புறம் உட்கார சொன்னார். இது அவருடைய வல்லமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். ஒன்றும் இது அது ஒரு பெருமையாகவும் இல்லை, எல்லாம் ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சாமி எந்திரிச்சு கேட்போமா அப்படின்னு ஒரு அன்பர் சொல்றாரு. சாமிகிட்ட கேட்போமா, நீங்க தான் சொன்னீங்க அவரு பெர்மிஷன் கொடுத்தா தான் செய்வார்னு சொல்லி. இல்லைங்க போனா வைவாரோ இல்லை திட்டுவாரோ, இது அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். என்னடா பேச்சு அவர் கேட்கிறாரு. என்னடா அவங்க பேசுறீங்க? சாமி எல்லாரும் 2 பேர் எந்திரிக்கணும். மதுரை மதுரை ஞானசாமி வைக்கலாம் போங்க பேர் அவர் வைக்கலாம். அதுல நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லி முடிக்கிறாரு. அந்த பக்கம் ஒரு விவசாயி போறாரு வயக்காடுக்கு. மணியாரே அப்படின்னு கூப்பிட்டாரு சாமி. தோட்டத்துல தென்னை மரம் இருக்கா? இருக்கு சாமி. எத்தனை மரம் இருக்குன்னு கேட்டார். 2 மரம் இருக்கு சாமி. காய் ஏதாவது கிடந்தா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னாரு. உடனே பார்த்துட்டு வரேன் சாமின்னு சொல்லிட்டு 5 இளநீர் கொண்டு வந்தார். இவர் சாமி அந்த 5ஐயும் வைக்க சொல்லிட்டாரு. கூட்டத்துக்குள்ள யார் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. யார் மதுரை யார் வெளியூர் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்துல யாரும் தெரிஞ்சுக்கிற முடியாது. பேசுவதற்கு இடம் இல்லை. இப்படி கையை காமிச்சு ஒவ்வொருத்தரா கூப்பிட்டாரு. கூட்டத்துக்குள்ள 5 பேரை கூப்பிட்டுருக்காரு. 5 பேர் வரிசையில நிற்கிறோம். 5 பேருக்கு இந்த இளநியை வெட்டி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா சபை ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த 5 இளநியை வெட்டி கொடுத்தாங்க. நான் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், நீங்க எந்த ஊருங்க? மதுரை. அதுக்கு அடுத்தவர்கிட்ட கேட்டோம், நீங்க எந்த ஊருங்க? மதுரை. 5 பேரும் மதுரை. அதை எப்படி தேர்ந்தெடுத்து அவர் குருக்கு கொடுத்தாருங்கிறது அந்த 5 பேரும் மதுரை. 5 பேருக்கும் இளநியை கொடுத்துட்டு அதுல உள்ள அந்த தேங்காய் எல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியானவர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் சாமி மதுரைக்கு வாங்க, ஏய் வர்றப்போ வருவோம் போடா ஆளப்பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு சாமி மதுரைக்கு வாங்க. மதுரைக்கு வரணும்னா யாரா ரூபா வச்சிருக்கா, யார் காசு வச்சிருக்கா, பணம் வேணும்ல, எவ்வளவு டிக்கெட்டு தெரியுமா? இங்க இருந்து பழனி போறதுக்கு எவ்வளவு? சாமி பழனி போறதுக்கு 6 ரூபா. அங்க இருந்து மதுரைக்கு சாமி 36 ரூபா. சாமி அங்க இருந்து டவுன்ல போவோம் அந்த இடத்துக்கு போறதுக்கு மொத்தம் 96 ரூபா. சரி போயிட்டு வர 96 ரூபா வேணும். ஒப்பனா தருவியா? ஏண்டா காசு இல்லாம எப்படா போக வர இருப்ப? என்னைய கொண்டு அங்கே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்படா வருவேன் அப்படின்னு கேட்டார். சாமி வாங்க சாமி போனலாம். போடா போடா அப்படின்னு. அதே தெய்வமானது ஒரு நாளைக்கு பின்பு 4 தடவை மதுரைக்கு வந்தது. ஒரு நாளைக்கு 4 தடவை வருவாங்க, உட்காருவாங்க, போயிடுவாங்க, திரும்ப ஒரு மதுரை கணக்குப்படி வந்த உடனே வருவாங்க. அப்படி அவருடைய அற்புதமான ஸ்தலத்திலே நானும் ஒரு பக்தனாக இருப்பதிலே நிறைய பக்தர்கள் இங்கே மதுரை சபையிலே இருக்கிறார்கள். ஆனால் நானும் ஒரு பக்தனாக இருந்த பெருமானுக்கு நான் சரியான பக்தனும் கிடையாது, நான் ஒரு சரியான சீடனும் கிடையாது, நான் அவர் சொன்னபடி நடக்கக்கூடியவனாகவும் இல்லை என்றுதான் தினமும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக கண்கலங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் நினைத்தபடி வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. உங்களை எல்லாம் நாங்கள் எல்லாம் இப்படி எங்களை எல்லாம் கருவிகளாக வைத்திருக்கிறதனுடைய காரணம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வரும், எனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் வருவார்கள், என்னுடைய அன்புக்குரியவர்கள் எல்லாம் வருவார்களடா, அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மட்டும்தான் உனக்கு அனுமதி என்று எங்களை கொடுத்திருக்கிறார். செய்ய போவதெல்லாம் உங்களுக்கு தான். அழகான வாசகத்தை எழுதி போட்டிருக்கிறார் ஐயா வீரகாந்தி அவர்கள். என் கவனம் முழுவதும் உங்கள் மீது தான். அப்படி எம்பெருமானுடைய கவனம் முழுவதும் அவருடைய பக்தர்களுக்கு தான். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு நாள் ஒரு 2 மணி இருக்கும், கோம்பப்பட்டியில இருந்தோம். வெளியூர்ல இருந்து கணவன் மனைவி குழந்தைகளோட வர்றாங்க. மனைவியிடம் கணவன் சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறாரு? இங்க ஒரு சாமி இருக்கிறாரு, போய் பார்த்தா நல்லது நடக்கும். வந்துட்டாங்க, ஆட்டோல வர்றாங்க. சாமி அங்கனே நிறுத்திட்டாரு. அவர் எப்படி கெட்ட வார்த்தை பேசுவார்னு உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு புது டிக்ஷனரி வச்சிருப்பாரு. ஆனா அதுல எந்த வார்த்தை எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. சாமிகிட்ட இது சம்பந்தமாகவும் ஒரு நாள் தனிமையில உட்கார்ந்து இருக்கும்போது நானும் சாமி உட்கார்ந்து இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை ரொம்ப, அதாவது எப்படி கேட்டீங்கன்னா கண்கலங்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. வந்த உடனே நாம அவரை விட ரொம்ப கருணையாளர், அவரை விட அன்பு காட்டுற ஒரு மாதிரி, ஏன் சாமி வயிறீங்க பாவம் அந்த அம்மா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன், ஏய் மயிறு வாடா அப்படின்னு கூட்டிட்டு போனார்.
கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு ராத்திரி 2 மணி கேட்டா அந்த கெட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சவன் யாருன்னா யாரு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரியும் சங்கி இல்ல நான் பேசுறேங்கிறியே கெட்ட வார்த்தையை எவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னாரு தெரியல சாமி பேசாம வாயை பத்திட்டு உட்கார்றான் அப்படின்னாரு சரி உட்கார்ந்தாச்சு வந்தாங்க அந்த குடும்பம் விரட்டுறதுனா இந்த வழியில விரட்டினாங்க அந்த அம்மா சொல்லுது வீட்டுக்காரர இவரெல்லாம் ஒரு ஜாமியார் கூட்டிட்டு வந்துட்டு இந்நேரத்துல கொண்டு வந்து என்னை போட்டு உயிரை வாங்குறவாரு தீபம் போல வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சாமி அதோட ரொம்ப விரட்டுறாரு போடா கூப்பிடுறான்ல போடான்னு விரட்டிட்டாரு அந்த அவங்க அந்த குடும்பம் ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வந்திருக்கிறாங்க போய் ஒரு 10 நிமிஷம் ஆகல நாங்க அங்க ஒரு 5-6 பேர் படுத்துடும் அந்த படுத்துட்டு நான் உட்காந்து எல்லாத்தையும் உசுறாங்க பஸ் பிடிச்சு காரை பிடிச்சு வந்துச்சுல ஒரு 4 ஜீவன் அது நம்மளை நம்பித்தாங்கடா வருதுனாரு ஆமா சாமி எந்திரிக்கடா எந்திரிச்சு இந்த கல்லெல்லாம் விரட்டுக்கிறாங்க யாருக்காக அந்த 2 மணிக்கு வந்த அந்த நபர்களுக்காக அவர்களை விரட்டி விட்டு அவங்கள வச்சு செஞ்சிருந்தா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா நமக்காகத்தான் ஏதோ செய்கிறார் என்று அவங்க நினைச்சிருப்பாங்க நான் செய்யக்கூடியது யாருக்கும் தெரியக்கூடாது என்ன நான் செய்யறதா செய்யலைனாலும் கூட உனக்கு கொடுத்துடக்கூடாது போன்னு சொல்லிட்டு எங்களை 4 மணி நேரம் வேலை வாங்கினாரு ஏசாமி கஷ்டம்னு வந்தவனை விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு எங்களை வேலை வாங்க இதுல ஒரு இன்பம் ஒரு அன்பு நீங்க என்னை போலவே பிறருக்காக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் ஒவ்வொரு மனிதர்களையும் நான் சொல்லுவது என்னென்றால் நமக்காக மட்டும் வாழக்கூடாது நாம நம்மை சார்ந்த எத்தனையோ பகவானுடைய பிள்ளைகளுக்காக வாழ்வதிலேதான் உயர்வு இருக்கிறது உங்களால் முடிந்த அளவுக்கு சிலருக்கு உதவி செய்யுங்கள் கருணை காட்டுங்கள் நல்லவர்களாக இருங்கள் பகவானுக்கு பிடித்த நேர்மையோடு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் ஐயா அவர்கள் ஐயா சுசில் ஐயா அவர்கள் என்னை போலவே அவங்களுடைய குடும்பத்தார் நாங்கனால இண்டிவிஜுவலா வருவோம் இல்லைன்னா எப்பயாவது தான் குழந்தைய கூட்டிட்டு வருவோம் அவங்க வந்தா குடும்பத்தோட தான் வருவாங்க பகவானுக்கு ஒரு அன்பு பிள்ளை செல்ல பிள்ளை இன்றைக்கு வரைக்கும் அவரால் எவ்வளவு செய்ய முடியுமோ பெருமானுடைய காரியங்களை எந்த இடத்துல இல்லை அவருக்கு இரஸ்பெக்டிவ் உண்டு இந்த இடத்துலதான் செய்யணும் இங்கதான் சாமி இருக்கிறாங்க அங்கதான் இருக்கிறாங்க இல்ல இவங்க மட்டும்தான் நமக்கு வேண்டியவங்க பார்க்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் நீக்கம் வர எல்லா பணிகளையும் பகவானுடைய பணிகளை எடுத்து செய்யக்கூடியதிலே என்னுடைய நெஞ்சத்திலும் பகவானுடைய நெஞ்சத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த குடும்பம் இந்த ஐயா வீரகாந்தியினுடைய குடும்பம் அந்த ஐயா கற்பூர சந்திரபாண்டியன் இன்னும் மற்றும் இங்க இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் எல்லாருக்கும் நான் செல்ல பிள்ளை ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் என்னிடம் வந்து அங்கே பேசுபவர்கள் பழகுபவர்கள் எல்லோரும் என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு அன்புக்குரியவர்களாக இருப்பார்கள் சார் பேச மாட்டாரா சாரு ஏதாவது சொல்ல மாட்டாரா அப்படின்னு அதுக்குதான் நாங்க என்னன்னா நிறைய பேசிட்டு இருக்க முடியாத பாட்டுகளா விட்டுறது பாட்டா கேளுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது எது நல்ல வாய்ப்பை நல்கிய இந்த விழாவிலே என்னையும் கலந்து கொள்ள செய்த பெருமான் நீயும் என் பிள்ளை என்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்து வைத்திருக்கிற அன்புக்குரிய என்னுடைய சகோதரர் ஐயா வீரகாந்தி அவர்களும் அவருடைய குடும்பத்தார்கள் நல்ல எல்லா உடம்புகளுக்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வகையிலே இந்த விழாவிற்கு மிகுந்த நல்ல ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய நிறைய நன்கொடையாளர்கள் இருப்பீங்க, நிறைய தொண்டு செய்யக்கூடியவர்கள் இருப்பீங்க, நிறைய பணி செய்தவர்கள் இருப்பீங்க, நல்ல பக்தர்கள் இருப்பீங்க, வாய்ப்பு கிடைத்தவர்கள் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லாம் எந்த விதமான மன வருத்தமும் இல்லாம நல்லபடியா இறைவனை வேண்டிக்கங்க. நிச்சயமாக அவருடைய மகிமையை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு 25 வருட பயணத்துல எவ்வளவு பார்த்துருக்கோம். அதனால பகவானுடைய உண்மையான வாழ்க்கை வரலாறு மதுரை ஞான சபையில இருந்து வெளியிடுறோம். தி ஃபேக்ட்னு ஒரு இங்கிலீஷ் புத்தகம் வெளியிட போறோம். அதே மாதிரி வாழ்க்கை வரலாறு ஒரிஜினலா நீங்க யூடியூப்ல பாக்குறதுல ஒண்ணு கூட இருக்காது. யூடியூப்ல என்ன கேட்டீங்கன்னா சாப்பிட்டு முருங்கைக்கீரை தான் சாப்பிடுவாங்க போட்டிருக்காங்க. என்ன செய்யறது முருங்கைக்கீரை சாப்பிட்டதுனாலதான் பச்சை வேடிக்கை போட்டிருக்காங்க. என்ன இப்படியெல்லாம் போடுறாங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. நாம உண்மையை எழுத போறோம், உண்மையை கொடுக்க போறோம். ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனக்கு நல்ல வாய்ப்பு எல்லா உலகங்களுக்கும் நன்றிகள்.